பாதியில ஜோக் வருது புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, மாஸ்டர் மகேந்திரனுக்கு நல்ல யோகமடா, மொட்டத்தல டைரக்டருக்கு நல்ல யோகமடா, வெந்து தனிந்தது காடு ரிபப்பருக்கு வணக்கத்தை போடு. குட்டி பகவதி மாஸ்டர் மகேந்திரன் அவர்களை எல்லாரும் குட்டி பகவதி என்ன சொல்றாங்க. வாழ்த்துக்கள் மாஸ்டர் மகேந்திரன். இன்னைக்கு ரிபப்பரி அப்படின்ற இந்த படம் பார்த்துட்டு வரேன். மாஸ்டர் மகேந்திரன் கோப்பமான இன்னமும் அதை மாஸ்டர் மாதிரியே தான் பாருறா. உடம்புலாம் படிக்கட்டுலாம் கட்டாக இருந்தாலும் அந்த முகம் இன்னமும் அந்த டீச்சரை வந்து ரூமுக்குள்ளே கூட்டின்னு போகிறான்னு சொல்கிறல்ல, அந்த இது அப்படியே இருக்குது. வாழ்த்துக்கள் மாஸ்டர் மகேந்திரன். முக்கியமாக இந்த மாதிரி இளைஞர்களுக்கு பிடித்த ஒரு கதையை தேர்ந்தெடுத்த இயக்குனர் அருண்குமாரா, அருண் கார்த்திக் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் எடுத்துகிட்டு வரணும். முக்கியமாக இந்த படத்தில் காஸ்டியூம் டிசைனர் யாருன்னு தெரியல. ஒப்பமான அந்த காஸ்டியூம் டிசைனர் யார்? தயவு செஞ்சு என் ஃபோன் நம்பரை எடுத்து எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி இந்த படத்தில் போட்டிருந்தவங்க, முக்கியமாக ஹீரோ போட்டிருந்த அந்த காஸ்டியூம்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்கள் பிள்ளைங்க எல்லாரும் இந்த மாதிரி காஸ்டியூம் வரணும். ஏன்னா அவங்களுக்கான படம் இன்றைக்கி போகிறாங்க. ஸோ சின்ன படம் பெரிய படங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பிரேக் ஆகி எத்தனையோ வருஷம் ஆகுது. அது நடக்குது, இனிமேவும் நடக்கும், நிறைய படமும் நடக்கும். ஆகாதுன்னு நினச்ச ஒரு இடத்துல சும்மா பேசியிருப்போம், பட் அதுதான் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் கொஞ்சம் பயமுத்துற மாதிரியும் இருக்கு, ஜாலியாகவும் இருக்கு. அவன் கூத்துப்பட்ட ஆர்டிஸ்டாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சூப்பராக நடிச்சிருக்கீங்க சீனி, என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்துக்கு அந்த சீனிக்கு யாரு என் படம் எனக்கு இஷ்டமாடா, மொட்டத்தல டைரக்டருக்கு இல்லை எல்லாரோட இது இருக்குல்ல, விஷுவல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி வந்து கொஞ்சம் த்ரில்லாவும் இல்லை பேய் பார்த்து பயந்தீங்களா? இல்லை தான் போடுறோம். அந்த காஸ்டியூம் டிசைனருக்கு ஏன்னா நிறையா பேர் படத்தை வந்து பார்த்துட்டு டைரக்டரு, ப்ரொடியூசரு, மியூசிக் டைரக்டர் இவங்களை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் நான் காஸ்டியூம் கொண்டு அதை கவனிச்சிட்டு வந்தேன். உண்மையிலே காஸ்டியூம் டிசைனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோ ஃப்ரெண்டாக நடிச்சு அந்த குண்டு பையன், அடே நீ என்னடா அமுல் பேபி மாதிரி இருக்கிறா, பேர்லாம் என்னன்னு தெரியல, அந்த தம்பிக்கு இன்னொரு தம்பிக்கு அந்த ஸ்லாங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வில்லனாக நடிச்சிருக்கிறா சின்ன பசங்க சீனி, அடே சீனி நீ எங்கடா இருக்கிறா? அநேகமாக அவன் கூத்துப்பட்ட ஆர்டிஸ்டாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சூப்பராக நடிச்சிருக்கீங்க சீனி, என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்துக்கு அந்த ஸ்ரீனிக்கு யாரு வாங்க ஸ்ரீனி தான் உங்க பேரு. ஸ்ரீனிக்கு என் மனமார்ந்த மேக்கப் போட்டது யாரு? சபரீஷ் மேக்கப் போட்ட சபரீஷா? ஏப்பா ரிபப்பரி மாதிரியே நடிக்கிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க பேருமே வித்தியாசமாக தான் இருக்கு. அந்த தபரீஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக நடிச்சிருக்கீங்க ஸ்ரீனி. உண்மையிலேயே நான் பல நாட்களாக இவரை வந்து பார்த்துட்டு வரேன். இவரோட நடிப்பு திறமையே வேறு, எனக்கு முன்பின் அறிமுகம் இல்லை, இந்த படத்து மூலமாக பார்க்குறேன். வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இந்த படத்தின் இயக்குனருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ஸ்பெஷலாக அவருக்கு ஒரு அவார்டே கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்ததுக்கு. ஏன்னா இந்த மாதிரி கேரக்டரு கொடுக்கறதுக்கு டேரக்டர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஒரு பிரகாஷ் ராஜ் கொடுப்போம், ரகுவரனை கொடுப்போம், பெரிய நடிகர்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற எண்ணம் தான் வரும். ஆனால் இந்த இயக்குனர் அருண் கார்த்திக் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அருண் கார்த்திக் சார், எனக்கு ஒரு டவுட்டு. இது ஒரு யூத்தான படம், என்ன மாதிரி வயசு பையன், பிஞ்சு பையன், வெடலை பையன் நடிக்கிற மாதிரி இதில் நிறையா கேரக்டர் இருக்குது. எதுக்கு என்ன இந்த படத்தில் நடிக்க வைக்கல சொல்லுங்கள்? எதுக்கு என்ன இந்த மாதிரி படத்தில் நடிக்க வைக்கல? அப்போது இந்த மாதிரி திறமையான மனிதர்களை மட்டும்தான் நடிக்க வைப்பீங்களா? என்ன மாதிரி பிஞ்சா உள்ளவங்களாம் கொஞ்சம் இது முத்தலா உள்ளவங்களாம் நடிக்க வைக்க மாட்டீங்களா? சொல்லுங்கள். அதனால் இந்த இயக்குனர் கண்டிப்பாக
அடுத்த படத்தில் எனக்கும் நல்லா பெரிய கேரக்டராக கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் டைரக்டர் சார். அப்புறம் இந்த படத்தின் மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரியல, திவாகருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொன்று, இந்த ரிப்பப்பரி அப்படின்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது. ரிப்பப் அப்படின்னாக்க பள்ளம் தோன்றதா, வெட்டுறது, துண்டு துண்டா வெட்டுறது. அது இங்கிலீஷில் துண்டு துண்டா வெட்டுறதுக்கு பேர் ரிப்பப் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பரி அப்படின்னாக்க புதைக்கிறதான். பார்த்தீங்களா இங்கிலீஷில் இருந்து எப்படியெல்லாம் வார்த்தைகள் கொண்டு வராங்க அப்படின்னு. அப்போது கெட்ட விஷயங்களை துண்டு துண்டாக வெட்டி புதைக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த ரிப்பப்பரி படத்தின் மூலமாக சொல்லியிருக்காங்க. இயக்குனர் சார், தயாரிப்பாளர் யாருன்னு தெரில, இந்த மாதிரி படங்களை தயாரித்துள்ள தயாரிப்பாளர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு பிள்ளைக்கு